வடக்கு மண்டலத்தில், அதாவது சென்னை மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 இடங்களில் விசில் சின்னம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடியை விட அதிகமான வாக்குகளை எல்லாம் காஞ்சிபுரம், தாம்பரம் தொகுதிகளில் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார்? நீங்கள் விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன்னு களத்துக்குள்ளே போவார். அவரால் களத்துக்குள்ளே நிற்க முடியாது. இந்தியா டுடே கிரெடிபிலிட்டி உள்ளவன் 22 விழுக்காடு தான் அதர்ஸு கொடுக்குறான். அந்த 22 விழுக்காடில் பெரும்பகுதியை சீமான் தான் எடுப்பார். விஜய்க்கு டீமே சரியில்லை, குழப்பத்தில் இருக்குது. ஒரு கோகரன்ஸ் இல்லை, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. மாவட்டங்கள்லையும் அவங்க நிர்வாகிகள்கிட்ட ஒருங்கிணைப்பு இல்லை. ஸோ விஜயால் கேண்டிடேட் போட்டு வாக்கையே கொண்டு வர முடியாதுங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. விஜய் விஷயத்தில், கமல்ஹாசன் விஷயத்தில் எல்லாரும் ஏமாந்த மாதிரி விஜய் விஷயத்திலும் பெரிய ஏமாற்றத்தை இவங்க அடைய போகிறாங்க. குறிப்பாக விஜய் கமல்ஹாசன் 2.0 தான் இருக்கிறார். விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூரில் கமல்ஹாசன் நிற்காதனால தான் சீமான் எழுப்பி போக முடிஞ்சது. விஜயும் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் நிற்காதது அவர் பெரிய பின்னடைவை சந்திப்பார். குறிப்பாக விஜய் விக்கிரவாண்டியில் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். இப்போ அவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனை மீறி அவருக்கு கேண்டிடேட்டும் வரமாட்டான். அவரால் களத்துக்குள்ளேயும் ஒரு இஷ்யூ எடுத்து நிற்க முடியாது. ஸோ இஷ்யூ இல்லை, எதுவும் இல்லை. விஜயே நின்னா ஓட்டு போடுங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்களே தவிர களத்துக்குள்ளே விஜய் சென்ட்ரிக்கான ஓட்டு வராது. இதுதான் யதார்த்த உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசாந்த் கிஷோருக்கு 23 விழுக்காடு ஓட்டு வரும்னு எல்லா சர்வேயும் சொன்னாப்புல. கடைசியில் 3.5 விழுக்காடு வாக்குகள் தான் பிரசாந்த் கிஷோருக்கு வந்தது. அதே நிலைமை தான் விஜய் வரும். விஜய் களத்துக்குள்ளே நின்று போராடிட மாட்டார்.